Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கான செய்தியின் தலைப்பு The topic for today, Don't give up in the middle. don't give up in the middle. அநேக வேளைகளை நம்ம அநேக காரியங்களை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். Many times we start many things, ஆனால் நம்ம பாதியில் வந்தோடனே சோர்ந்து போயிடுவோம். but halfway through we get tired. நம்ம என்ன நினைப்போம்னா நம்ம கரெக்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோமா? What we think is, did we start it right? இதை தேவன் தான் நம்மளை ஸ்டார்ட் பண்ண வச்சாரா? Is it God that made us start this? நமக்குள்ளால அநேக கேள்விகள் வரும். There are many questions inside of us. ஏன் இந்த கேள்விகள் நமக்குள்ளால வரும்னா, Why these questions come about us? நம்ம ஒரு பிளான் பண்ணி அதை ஸ்டார்ட் We பண்ணியிருப்போம். have a plan as we start them, ஆனால் நம்ம பிளான் பண்ண பிரகாரமாக அந்த காரியங்கள் போகாது. but the things don't go according to plan. அதனால என்ன நினைச்சிருவோம்னா, இது நடக்காது நம்மளுடைய வாழ்க்கையில, அதனால இதை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாம்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருவோம். So what we think is that this thing won't work out for me, so I'll just stop it. ஏன்னா சீஷர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. Because that's what the disciples thought. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இயேசு கூடயே நம்ம இருந்திரலாம். They thought we can just stay with Jesus. அவர் கூடயே இருந்தா நமக்கு சாப்பாடு கிடைச்சிரும். If we stay with him, we'll get food. அவர் போற இடத்துல எல்லாம் அற்புதம் செய்வாரு. Wherever he goes, he'll do miracles. அவர் போற இடத்துல எல்லாம் அற்புதம் நடக்கும்போது அவருக்கு கிடைக்கிற அந்த மரியாதை நமக்கும் கிடைக்கும். And whenever he does miracles, the respect he gets, we'll also get. அப்படியே நம்ம கெத்தா நடந்துட்டே இருக்கலாம். And we can walk about. அதுதான் அவங்களோட தாட்டா இருந்துச்சு. That was their thoughts. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில அறையப்படும் பொழுதுதான், But only when God was crucified, அவங்க எதிர்பார்க்காதான ஒரு விஷயம் நடக்குது. something they didn't expect happens. ஆனா அது வரைக்கும் கர்த்தரான இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட சொல்லிட்டே தான் இருக்கிறார் என்ன நடக்க போகுதுங்கற. Up till then, Jesus tells them what's going to happen. அவங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு. And they know something like this is going to happen. ஆனா அவங்க இவ்ளோ பெருசா நடக்கணும் அவங்க எதிர்பார்க்கல. But they don't expect it to happen this big. நம்மளுடைய வாழ்க்கையிலும் Even in our life, அநேக நேரங்கள்ல எல்லா விஷயங்களும் கரெக்ட்டா போயிட்டே தான் இருக்கும். many times a lot of things will be going right. ஆனா சில வேளைகள்ல சில புயல்கள் அடிக்கும். But sometimes winds will blow. நம்ம அந்த புயல் நம்ம வாழ்க்கையில வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க கூட மாட்டோம். We might not have expected those winds. ஆனா அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்ல, But in those situations, நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணமோ அதை விட்டு விட கூடாது. whatever we start, we must not let go. அதுதான் பண்ணாங்க. That is what they did. என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணாங்க, மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. What they did is they went back to fishing. அப்ப என்ன பண்ணாங்க, கர்த்தர் அவங்களை எதற்காக அழைச்சாரு? Why did God appoint them? ஊழியத்திற்காக அழைத்தாரு. For ministry. எப்படி ஊழியம் செய்யணும்ங்கறத கற்றுக் கொடுத்தாரு. He taught them how to minister. எப்படி அற்புதங்களை செய்யணும்ங்கறதையும் கற்றுக் He கொடுத்தாரு. told them how to do miracles. கட்டுகள்ல இருக்கிறவங்களை எப்படி விடுதலை ஆக்கணும்ங்கறதையும் கற்றுக் கொடுத்தாரு. He told them how to deliver those who couldn't. எல்லாத்தையும் கூட இருந்து பார்க்க தான் செஞ்சாங்க. And they stayed with him and witnessed all of it. அது எல்லாத்தையும் அவங்களால செய்ய முடியும்ங்கறதையும் அவங்க நம்ப தான் செஞ்சாங்க. And they too believed they could do those things. ஏனா இயேசு கிறிஸ்துவானவர் அன்னைக்கு கடல்ல நடக்கும்போது அவர் என்ன பண்றாரு, பேதுருவை நடக்க முடியும்னு காமிச்சு கொடுத்தாரு. Because when Jesus walks on water, he shows Peter that he can also walk on water. அப்ப அவனுக்கு தெரியும் அவர் செய்யற எல்லாரையும் நம்மளாலயும் செய்ய முடியும்னு. So Peter knows that he can do all things that Jesus does. ஆனா இப்ப சிச்சுவேஷன் அவங்களுக்கு சாதகமா இல்ல. But now the situation is against them. அப்ப अनेक சூழ்நிலையில நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ் நமக்கு சாதகமா இல்லாம கூட இருக்கலாம். Many times our situations might be against us as well. அந்த சிச்சுவேஷன் நமக்கு சாதகமா இல்லாதப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா, What we must think when those situations are against us, I am waiting to see the resurrected Jesus. வெயிட் பண்ணணும் நம்ம. we must wait to see the resurrected Jesus. நான் சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை பார்க்கிறது மாத்திரமல்ல, Not just seeing Jesus resurrected, கிராஸ்ல அடிக்கப்பட்டது. சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை பார்க்கிறது மாத்திரமல்ல, not just seeing Jesus on the cross, அவர் உயிரோடு கூட எழும்பறதை நான் பார்க்கிறதுக்காக காத்துட்டு இருக்கேன். நம்ம வெயிட் பண்ணிட்டு but we இருக்கோம். must also wait for him to rise again. எடுத்து வாசிங்க. Let's read யோவான் எழுதின சுவிசேஷம் John 17வது அதிகாரம், 7. சாரி யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17 18. John chapter 10 verse 17 and 18. அப்ப ஜீவனை கொடுக்கவும் அதை மறுபடியும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்றார். He says, I have the power to lay it down and I have the power to take it again. இதை இயேசு கிறிஸ்துவானவர் முன்பாகவே தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி இருக்காரு. Jesus has already said this to his disciples before. அப்ப என்னுடைய ஜீவனை நான் கொடுக்க போகிறேன். He says, I'm going to give my life.
எந்த ஜீவனை நான் கொடுக்கிறேனோ அதே ஜீவனை நான் மறுபடியும் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்காரு. He says the same life I give, I will take back. அப்போ நீ கொடுத்த அந்த ஜீவனை கொடுக்கிறதுக்கும் எடுத்துக்கொள்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்றாரு. He says I have authority to both give and take life. அப்போ அது பிதாவை சந்தோஷப்படுத்தும்படியாய் நான் என்னுடைய ஜீவனை கொடுக்க போறேன். To make the Father happy, I will give my spirit. ஆனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்படியாய் என்னுடைய ஜீவனை மறுபடியும் நான் எடுக்கிறது நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்றாரு. But to give you hope, you will see me get my life back. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் இந்த காரியத்தை ஏற்கனவே சீஷர்களுக்கு சொல்லி இருந்தாரு. So Jesus already said this thing to the disciples. ஆனா disciples இதெல்லாம் மறந்துட்டாங்க. But the disciples had forgotten these things. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏற்கனவே நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க போற अनेक காரியங்களை சொல்லி இருக்காரு. So God has already told us things that are going to happen in our life. நம்ம பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்றோம்னா அதெல்லாம் மறந்துறோம். But when problems comes, we forget those. அவங்க சிலுவையில அறையப்படும்போது சீஷர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஏற்கனவே இத சொன்னாரு. சோ அவர் மறுபடியும் வருவார் என்று அவர்கள் காத்திருந்திருக்க வேண்டும். When Jesus was on the cross, the disciples should have known that he said this thing, so he will be back. அப்போ மரியாளானவள் என்ன பண்ணிருக்கா? உயிரோடு கூட எழுந்த இயேசுவை தரிசிக்கும்படியாய் வந்திருக்கணுமே தவிர மரித்த இயேசுவை பார்க்கும்படியாய் வந்திருக்க கூடாது. Mary should have seen the risen Jesus and not the dead Jesus. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்னா சிச்சுவேஷன்ஸ் நமக்கு சாதகமா இல்லாமல் இருக்கும் பொழுது சீஷர்களைப் போல நாம் கைவிடப்பட்டவர்களைப் போல நம்ம அங்கலாய்த்து கலங்க கூடாது. நாம் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். When situations are against us, we must not be like the disciples, but we must stay strong in God. எப்படி கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில अनेक காரியங்களை நம்ம தொடங்கி இருப்போம். அது எல்லாம் மரிக்காது. The same way Jesus never truly died. அது மரிக்கவே ஒரு நாளும் மரிக்காது. The things in our life will not die. ஏனால் அதை தொடங்கினவர் கிறிஸ்துவானவர். Because the one who started it was Jesus. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்மளுடைய பலத்துல நம்மளுடைய சக்தியில நம்ம செஞ்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு no. We think that we are doing this thing through our strength and our might. என கிறிஸ்துவானவர் நம்மளை கொண்டு அதை செய்ய வைக்கிறார். But Christ makes us do those things. நாம் just ஒரு கருவிதான். We are just a pot. அவர்தான் கிரியேட்டர். He is the creator. அவர்தான் நம்மள அப்படியே வணங்கிட்டே இருக்காரு. He is the one who makes us. அப்போ நான் இது உயிர்த்தெழுதலின் செய்தியா இருந்தாலும் even though this is a message of resurrection, நான் கொஞ்சம் பின்னாடில இருந்து எடுக்க ஆசைப்படுறேன். I choose to take it a little further behind. எடுத்து வாசிங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் Matthew 27வது அதிகாரம் chapter 27 50-51 வாசிங்க. verse 50 and 51. அப்போ அவர் ஆவியை விட்டார். அதில இருந்து எடுக்கிறேன். So he yielded up his spirit. விட்ட உடனே என்ன நடக்குது? தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிகிறது. The moment his spirit was given up, the veil of the temple was torn from the top down. அப்போ தேவாலயத்தின் திரைச்சீலை முதலாவதாக கிழிகிறது. Firstly, the veil is torn. அப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்ததான அந்த இடைவெளி முழுவதுமாய் விலக்கப்படுகிறது. So the gap between God and man was given up. அப்ப பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால போகும்படியான அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். So he gives us the authority to step into the realm of the Most High. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இப்போ ஒருவேளை ஒரு பெரிய திரைச்சீலை யாராலும் விலக்க முடியாத ஒரு திரைச்சீலை உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். Perhaps there might be a veil that no one can move in front of you. அதை கிராஸ் பண்ணி உங்களால உள்ள போய் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான காரியங்களை நீங்க சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடிக்கு அந்த திரைச்சீலை ஆனது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக இருக்கலாம். Perhaps a veil might be standing in between you and your gift from God. ஆனால் கிறிஸ்துவானவர் அந்த திரைச்சீலையை இரண்டாக கிழித்தது போல. But the same way Christ tore the veil in two. உங்களுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் காணும்படியால் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான திரைச்சீலைகளை தேவன் இரண்டாக கிழிக்கிறார். To see your miracles, God tears the veil in front of you. எந்த இடத்துக்கு எந்த மனுஷனும் போக முடியாதுன்னு இருந்துச்சோ, The same place that no man could go, அந்த இடத்துக்கு எல்லாரும் போகும்படியாய் கர்த்தர் அந்த திரைச்சீலையை கிழிச்சார். God tears the veil so every man can go. நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா லேவியராகமத்தின் புத்தகத்துல வாசிச்சீங்கன்னா முழுவதுமாய் அந்த பரிசுத்த ரெண்டா பிரிச்சிருக்காங்க அவங்க. In Leviticus they group things into two. அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால போகும்படியா ஆசாரியனுக்கு மாத்திரம்
மாத்திரம் அது பிரதான ஆசாரியருக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். Only the high priest has the authority to go into the temple. அப்போ பிரதான ஆசாரியன் கூட உள்ள போயிட்டு வெளியில உயிரோடு கூட வருவானான்னு பயந்து போய் தான் இருப்பாங்களாம். They're afraid that even the high priest might not come back alive. அந்த பயத்தை நீக்கும்படியாய் நம்மளுடைய பிரதான ஆசாரியரானவர் இரண்டாக கிழித்து உள்ளே சென்றார் நமக்கு முன்பாக. To suppress that fear, Christ tore the veil and went in before us. பிரதான நீங்க எடுத்து வாசிங்க லேவியராகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் Leviticus chapter 16 20-21 verse 20 and 21. அப்போ ரெண்டு ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்றாங்க. So they choose two lambs. ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு அதோட இரத்தத்தை கொண்டு போயிட்டு ஆசாரியன் ஆனவன் வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாரு. They slay one and take the blood, and the high priest takes it into the temple. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உள்ள கொண்டு போறாங்க. So the slain lamb's blood is taken inside. அப்ப அவங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு ஆயிருக்கணும். So all their sins must now be cleansed. ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடக்குனா, விடப்பட போகிற இன்னொரு ஆட்டுக்குட்டிக்கு மேல இவங்க பாவத்தை சாபத்தல என்ன பண்றாங்க, திருப்பி கேரி ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பி விடுறாங்க. But then they transfer their sins to the other lamb. அப்ப இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வாட்டியும் செய்யும்போது ஒவ்வொரு ஆட்டுக்கடாவானது மேல அந்த எல்லாரோட பாவங்களையும் அந்த ஆட்டுக்குட்டி மேல ஏத்தி 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 அனுப்பிட்டு இருக்காங்க. So they put all their sin onto the other lamb and send it off. அப்ப அந்த ஆட்டுக்குட்டியானது வனாந்தரத்தில் அலையத்திரும்படியா அது அனுப்பி விடப்படுகிறது. And it goes into the wilderness. அப்ப அந்த பிரதான ஆசாரியன் ஆனவன் தன்னுடைய கையில கலசத்துல இரத்தத்தை எடுத்துட்டு உள்ள போறாரு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறாரு. So the high priest takes the blood of a lamb in a bowl and goes into the holy temple. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல யாருமே இருக்க கூடாது. And in that place no one can be found. எல்லாரும் அந்த ஆலயத்தை விட்டு வெளியில தான் வந்தறணும். Everybody must exit the holy temple. வெறும் பிரதான ஆசாரியன் மாத்திரம் தான் அந்த இடத்துல போக முடியும். Only the high priest can go in. அப்ப கொண்டு போகப்பட்டாச்சு அந்த இரத்தமானது. அப்ப பாவங்களை எல்லாம் ஃபுல்லா மன்னிச்சிச்சுனா எதுக்காக திருப்பி இன்னொரு ஆட்டுக்குட்டிக்கு மேல சுமத்தி அனுப்பணும்? So if the blood of the lamb was used to cleanse everybody's sins, why must their sins now be transferred to a living goat? ஏனா அந்த இரத்தமானது அந்த வரக்கூடிய பாவங்கள் எல்லாவற்றையும் முழுவதுமாய் சுத்திகரிக்க முடியாது. Because that blood of the lamb could not wipe all their sins. ஏனா அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியானவர் ஒருவர் வர வேண்டியது இருக்குது. அதனால இந்த உலகத்துல இருக்கிற ஆட்டுக்குட்டிக்கு மேல எல்லா பாவங்களையும் ஏத்தி 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 அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. Because there must be a living lamb that's going to come, they send all their sins onto the goat and send it off. எடுத்து வாசிங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனம். John chapter 1 verse 29. யோவான் 1:29. அப்போ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறதுக்கான ஆட்டுக்குட்டி இப்பதான் வராரு. The lamb of God who takes away the sin of the world is just coming. அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க அனுப்பின ஆட்டுக்குட்டி மேல வச்சத ஆட்டுக்குட்டி எல்லாம் அந்த பாவத்தை சுமந்து தீக்கல. So the lamb that they put their sin on did not bear it. அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் என்ன பண்ணுது, அந்த பாவங்களை சுமந்துட்டே தான் திரிஞ்சிட்டு இருக்குது. They take all that sin and wander in the wilderness. ஆனா ஒரு ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார், நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படியாய் அவர் வருகிறார். But the lamb of God comes to cleanse all of our sin. அப்ப வந்து முழுவதுமா எல்லாருடைய இந்த உலகத்துல ஏற்கனவே பிறந்தவர்களுடைய பாவங்களையும் பிறக்க போறவருடைய பாவங்களையும் எல்லாவற்றையும் அவர் சுமந்து சிலுவையிலே தீர்த்து விடுகிறார். He carries the sin of everyone in the world and everyone that's going to come to the world and carries it onto the cross. ஒருவன் பாவம் இல்லை என்று சொல்வானாக அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கனா இருக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. It is written that he who says he has no sin makes him sinful himself. அப்போ எல்லாரும் நம்ம பாவிகளாய் தான் பிறக்கிறோம். So we are all born sinful. ஆனால் நம்முடைய
நம்ம பாவியாய் பிறந்து நம்ம பாவியாய் மரிக்கிறது இல்ல, நம்ம பாவிகளாய் பிறந்து பரிசுத்தமாய் மரிக்கிறோம். But we are born as sinners and die as holy. ஏனா நமக்காக ஒருவர் பாவமாய் இருக்கிறார். Because someone became sin for us. இயேசு கிறிஸ்து பாவியாய் பிறக்கவும் இல்லை. Jesus was not born as a sinner. அவர் பாவியாய் வாழவும் இல்லை. Nor did he live as a sinner. ஆனால் அவர் பாவமாக நமக்காக மரிக்கிறார். But he died as sin for us. நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் மரிக்கிறார். He took on our sins and died. அவர் எப்பொழுது மரித்தாரோ அப்பொழுது நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததனால நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். When he died with our sins, then we became holy. அவர் மரித்த உடனே என்ன பண்றாருன்னா முதலாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறாரு. When he dies, he enters the holy temple. போறது மாத்திரமல்ல நம்மளையும் அந்த இடத்துக்குள்ள போகும்படியாக நமக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். Not just himself, but to take us with him, he makes a way for us. ஒருவேளை கிறிஸ்துவானவர் எனக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நான் இங்க நின்னு பிரசங்கம் பண்ண முடியாது. If Christ had not gone into the holy temple, then we could not stand here and preach. ஏனா புறஜாதிகளுக்கு அது கொடுக்கப்படவில்லை. Because it is not given to sinners. ஆசாரியர்கள் மாத்திரம் தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். Only high priests can enter the temple. ஆனால் நமக்காக கொடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு முன்னாடி பிரவேசிச்சாரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம எல்லாரும் பின்னாடி போயிட்டு இருக்கோம் இப்போ. But our high priest went in before us and we follow him. எடுத்து வாசிங்கள் எபிரேயரின் புத்தகம் 9வது அதிகாரம் 11 12. Hebrews chapter 9 verse 11 and 12. எபிரேயர் 9 11 12. அப்ப அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து என்ன பண்ணிருக்காரு? நமக்கு ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணிருக்காரு. So he enters the most holy place and gives us eternal redemption. இப்ப நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்மள கொண்டு போகும்படியாய் கர்த்தர் வந்து சிறைச்சிலை கிழிச்சிட்டாரு. So God tears the veil so we can enter the holy place. இப்ப இரண்டாவது நான் பாக்கும்போது பூமி அதிர்ச்சியும் கன்மலைகளும் பிளந்தன எழுதப்பட்டிருக்கு. Secondly, it's written that the earth quakes and rocks split. எடுத்து வாசிங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 40வது வசனம். Luke chapter 19 verse 40. அப்போ அன்னைக்கு கிறிஸ்துவானவரை சிலுவையில் அறையும் பொழுது யாரெல்லாம் பேசியிருக்கணும்? சீஷர்கள் பேசியிருக்கணும். அங்கே அவர் மூலமா அற்புதம் பெற்ற அநேகம் பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் பேசியிருக்கணும். So when Christ was on the cross, many people should have spoke out for him, the disciples and all those who witnessed his miracles. ஆனா அவங்க யாருமே பேசல. But nobody talked. ஆனா கல்லுகள் பேசுகிறது. But the stones talk. கன்மலைகள் திறக்கிறது. The earth quakes. கன்மலைகள் பிளந்தனன்னு போட்டிருக்கு. It's written that the stones split in half. ஏனா கிறிஸ்துவானவர் அதான் சொல்லப்பட்டிருக்கு, கற்கள் பேசுன்னு போடப்பட்டிருக்கு. It's written that stones shall speak. கல்கள் வந்து பேச ஆரம்பிக்குது. The rocks begin to speak. கல்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. They begin to burst. அவதால பேர் பண்ண முடியல கிறிஸ்துவ அடிக்கிறத. The rocks cannot bear Christ. கிறிஸ்துவானவரை கஷ்டப்படுத்துற அதுகளால தாங்க முடியல. They cannot bear that Christ is being tormented. அதனால அதுகள் வெடிக்க ஆரம்பிக்குது. So they begin to burst. அப்போ பேச வேண்டிய நாம் பேசாமல் இருக்கும்போது கர்த்தர் அதாவது உயிருள்ள நாம பேசலாம், உயிரற்றதை விட்டு பேச வைப்பாரு. If us that are living do not talk, he will make those that are unliving talk. அதனால நம்ம எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசுறதுக்கு ஒரு நாளும் பயப்படக்கூடாது. So wherever we are meant to talk, we must never be afraid to. எடுத்து வாசிங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 6வது வசனம். Matthew chapter 28 verse 6. அப்போ தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்னு எழுதப்பட்டிருக்கு. It's written that he is not here for he is risen as he said. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் உயிர்த்தெழ போறேன்னு. He already said I'm going to rise again. அவர் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில சொல்லிருக்காரு நான் இந்த காரியங்களை உனக்கு செய்ய போறேன்னு. He already said in your life that I'm going to do these things. அவர் ஏற்கனவே சொல்லிருக்காரு நான் உன் கூட தான் இருப்பேன்னு. He already said that I'm going to be with you. அவர் ஏற்கனவே சொல்லிருக்காரு நீ அழும்போது நான் உன் பக்கத்துல தான் உட்கார்ந்து உன் கண்ணீரை தொடச்சிட்டு இருக்கேன். He already said when you cry I will be beside you wiping your tears. அவர் ஏற்கனவே சொல்லிருக்காரு உன் பக்கத்துல யார் இல்லன்னு யோசிக்கும் பொழுதெல்லாம் நான் உன் பக்கத்துல தான்
உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு He சொல்லியிருக்காரு. said, whenever you think no one is beside you, I am there. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடலன்னு He சொல்லியிருக்காரு. said, I will never leave you nor forsake you. ஆனா நீ ஏன் யோசிக்கிற எனக்கு யாரும் இல்லைன்னு? But why do you think you have no one? ஏன் நீ யோசிக்கிற என்னுடைய பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் நீ ஏன் யோசிக்கிற? Why do you think how I'm going to solve this problem? தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தது போல அவர் சொன்னபடியே செய்து முடிப்பார் உங்க வாழ்க்கையில. The same way he rose as he said, he will do in your life what he has said. அந்த 3 நாளும் என்ன நடந்ததுன்னு யோசிச்சிட்டே இருந்தோம்னா நம்ம தோற்று போயிடுவோம். If we only think what happened during those 3 days, we will lose. ஏன்னா கிறிஸ்துவானவர் அவர் மரித்தவுடன் அவர் செய்ய வேண்டிய காரியம் இருந்தது. ஏன்னா தேவாலயத்தின் சிறைச்சிலே கிழிக்க வேண்டியிருந்தது. அவர் இங்க இருந்து அவருடைய இரத்தமானது அங்க தெளிக்கப்பட்டு தேவாலயத்தின் சிறைச்சிலே கிழிக்கப்பட வேண்டியதா ஸ்பிரிச்சுவலா அங்க ஒரு காரியம் நடக்குது. Those 3 days spiritually his blood is needed to be stained onto the veil to tear it. அப்ப கர்த்தரானவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம பார்க்க முன்பாக கர்த்தர் நம்மளுடைய பேக்ரவுண்ட்ல சில காரியங்களை செய்து கொண்டு இருப்பார். Before we even see God's miracles, he does things in the background. ஏன்னா நமக்கு ஈஸியான ஆக்சஸ் கொடுக்கும்படியாய் அவர் நமக்கு முன்பாக இருக்கிறதான திரைச்சீலைகளை கிழித்து கொண்டு இருப்பார். To give us easy access to our miracles, he tears the veils in front of us. அவர் கிழிக்கிறதான அந்த திரைச்சீலை கிழிக்கப்படுகிறதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். We won't see the veils being torn. ஆனா எப்ப நமக்கு ஆக்சஸ் கிடைக்குதோ அப்ப நம்ம உள்ள போகும்போது நம்ம அந்த மிராக்கிளை பார்க்க முடியும். But when we get access, we go inside and receive our miracle. அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தார். Whatever he said, he did exactly. தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். He rose as he said he would. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில என்ன சொன்னாரோ அதை எக்ஸாக்ட்டா அப்படியே செய்வார். The same way what he has said in your life, he will do exactly that. அதுல ஒன்றுமே குறைவுபடாது. Nothing will be short. எடுத்து வாசியுங்கள். அவர் உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, Not just rising, உயிர்த்தெழுந்தவுடன் நம்பிக்கையற்றவர்களை பார்க்கும்படியாய் செல்கிறார். but to see those who believed. எடுத்து வாசியுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:7. Luke chapter 24 verse 7. அப்ப எங்க வச்சு சொல்றாரு? கலிலேயாவுல வச்சு சொல்றாரு. So he says it in Galilee. இந்த மாதிரி நான் மரிப்பேன் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பேன்னு சொல்லி கலிலேயால வச்சு சொல்றாரு. He says in Galilee, I will die and rise again on the 3rd day. இன்னொரு வசனம் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:10. Matthew chapter 28 verse 10. மத்தேயு 28:10. அப்போ எங்க வச்சு சொன்னார் அவரு? நான் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு சொன்னாரு. கலிலேயாவுல சொன்னாரு. He said in Galilee. இப்போ என்ன சொல்றாரு? உயிரோடு வந்து கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாரு? என்னோட சீஷர்களை என்ன பண்ணுங்க? கலிலேயாவுக்கு போக சொல்லுங்கன்னு சொல்றாரு. Now the risen Christ tells everybody to send his disciples to Galilee. நான் எந்த இடத்துல சொன்னனோ அதே இடத்துல நான் மறுபடியும் என்னோட சீஷர்களை சந்திக்க போறேன்னு சொல்றாரு. He says, where I told my disciples this thing, I will meet them there. அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வச்சு கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதே இடத்துல மறுபடியும் கொண்டு நிக்க வச்சு பாரு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுங்கிறதையும் காண்பிக்க வைப்பார். Where God has told you your prophecy, he will bring you back to the same place to see you witness it. ஏன் தெரியுமா அவர் கலிலேயாவுக்கு போக சொன்னாரு? Do you know why he told them to go to Galilee? ஏனா கலிலேயாவின் கடற்கரையில தான் பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா எல்லாம் கூப்பிடுறாரு. Because he calls Peter and everybody on the shores of Galilee. அந்த கலிலேயாவின் கடல் மீது தான் கிறிஸ்துவானவர் நடந்து போறாரு. பேதுருவும் நடக்கிறான். Peter and Jesus walk across the Sea of Galilee. அந்த கலிலேயாவில தான் வந்து கர்த்தர் என்ன பண்றாரு? தண்ணீரை முதலாவது அற்புதமான தண்ணீரை திராட்சரசமா மாற்றாரு. He turns water into wine in Galilee as his first miracle. அப்ப अनेक அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்ததான அதே இடத்துல மறுபடியுமாய் ஒரு அற்புதத்தை தேவன் காட்டுகிறார். So the same place that they saw signs and wonders, God shows them another. நீங்க ஏற்கனவே இந்த இடத்துல நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்துட்டீங்க. You have seen many signs and miracles in this place. மறுபடியுமாய் நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனோடு கூட அதே இடத்துல வந்து நின்னு பார்க்கறார். And he says you will see another as he rises and goes there again. அவர் கலிலேயாக்கு வருவதற்கான காரணம் என்ன? What was the reason he came to Galilee? எடுத்து வாசியுங்கள் ஏசாயாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 1-2. Isaiah chapter 9 verse 1 and 2.
அப்போ புறஜாதியாருடைய தேசத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வருகிறார். He comes to make those who are heavily oppressed. புறஜாதியாகிய உங்களையும் என்னையும் சந்திக்கும்படியாய் கர்த்தர் வருகிறார். He comes to see us who are heavily oppressed. எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க கிறிஸ்துவானவர் வெறும் யூத ஜனங்களுக்காக மாத்திரம் தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. People think that Jesus came only for the Jews. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான் புறஜாதிகளிடத்துல மகிமைப்படும்படியாய் கிறிஸ்துவானவர் கலிலேயால வந்து பாப்பாருன்னு. In the book of Isaiah, it says that Jesus will come for all those who are oppressed. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல எழுதப்பட்டது நிறைவேறும்படியாய் கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் கலிலேயாவுக்கு போங்க, எங்க புறஜாதிகளுடைய தேசத்துல. So the prophecy that was written by Isaiah to be fulfilled by Jesus, Jesus tells them to go to Galilee, a land of the oppressed. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட வாழ்ந்த நாட்கள்ல, அவரு மனுஷனாய் வாழ்ந்த நாட்கள்ல அவரால கலிலேயாவுல அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடிச்சு, ஆனா தன்னுடைய சொந்த ஊர்ல செய்ய முடியல. As Jesus was living as a man, he could do many miracles and wonders in the land of Galilee, but not in his hometown. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா அநேக நேரங்கள்ல புறஜாதியார் மத்தியில நடக்கிற அற்புதங்களும் அடையாளங்களையும் பரம்பரை கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில நடக்காது. That's why the miracles that happen for those who are heavily oppressed don't happen for anybody else. ஏனா அவங்க டேக் கிராண்டடா எடுத்துக்கறாங்க. Because they take it for granted. ரொம்ப ஈஸியா வந்து அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் ஓகே கர்த்தர் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எடுத்துக்கறாங்க. They think that God will just give it to them. ஆனா புறஜாதியாருக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அவங்க வாழ்நாள் முழுவதும் அதை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்றவர்களா காணப்படுகிறாங்க. But if something happens to those that are oppressed, they live their days thanking the Lord and remembering it. ஆனா கிறிஸ்துவானவர் புறஜாதிகள் மத்தியிலே மகிமைப்பட்ட பிற்பாடு, but after Jesus was glorified among those who are oppressed, அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் சீஷர்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. the disciples did many signs and miracles. அப்போ அது வரைக்கும் அவங்க சீஷர்கள் கூட தான் நடந்து போயிட்டு இருக்காரு. Up till then he walks with the disciples. சீஷர்களுக்கு தெரியல. And the disciples don't know. அவங்களுக்கு கிறிஸ்து நம்ம கூட நடந்து வராருன்னே தெரியல. They don't know that Christ is walking with them. கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்படும் முன்பாக அப்பம் பிட்டு கொடுத்து சீஷர்களுக்கு என்ன பண்றாரு, ராபோஷனம் கொடுக்கறாரு. He breaks bread and gives it to the disciples. அவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு அப்பம் பிட்டு கொடுக்கறாரு சீஷர்களுக்கு. And after he rises again, he breaks bread and gives it to the disciples again. இப்போ அப்பம் பிட்டு வாங்கி சாப்பிடும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுது. But now when they receive it, their eyes are opened. அப்போ ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் மரிக்க முன்பாக எல்லா சீஷர்களுக்கும் கால்களை கழுவி அப்பம் கொடுக்கும் பொழுது அவங்க எல்லாம் வாங்கி புசிச்சாங்க. ஆனா அப்பா அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு எழுதல. ஆனா கிறிஸ்துவானவர் மரித்து உயிரோடு கூட எழும்பி வந்த பிறகு சீஷர்களுடைய கண்கள் மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. Only when they receive the bread the second time after Jesus is risen again do their heavenly eyes open. அப்போ நம்ம இப்ப ராபோஷனம் எடுக்கும் பொழுது நம்ம கிறிஸ்துவானுடைய மாம்சத்தை நாம் as we take part in communion, our spiritual eyes must be opened. நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். Our eyes must be opened. நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டு நாம் ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும். We must turn into people that see spiritual things. உலகத்துக்குரிய காரியங்களை மாத்திரமல்ல ஆவிக்குரிய காரியங்களை நாம் பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும். Not just worldly things, but we must turn into people that see spiritual things. ஏன்னா கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு இந்த உலகத்தோடு கூட போராட்டம் கிடையாது. உங்களுக்கு என்னது உங்களுக்கு வந்து துரைத்தனங்களோடு கூட ஆவிகளோடு கூட நமக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. Because Jesus said your battle is not with the world but with spirits. அப்ப ஆவிகளோடு கூட நம்ம போராடனா நாம் ஆவிக்குரியவர்களா மாறினா மட்டும் தான் நாம் ஆவிகளோடு கூட போராட முடியும். Only if we turn holy can we fight the spirits. அதனால நாம் வந்து நாம் சீஷர்களைப் போல நாமும் கிறிஸ்துவானவரை காண வேண்டும். So we, like the disciples, must see Jesus. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை தொடங்கினாரோ அதை அவரே செய்து முடிப்பார். Whatever God has started in your life, He Himself will finish. அவர் சிலுவையில தொடங்கினாரு, கல்லறையில செய்து முடிச்சார். He started on the cross and ended it on the tomb. கிறிஸ்துவானவர் அவர் உயிரோடு கூட எழும்பும்படியா ஒரு தூதன் வந்து கல்லை புரட்டி வச்சு அப்புறமா அவர் உயிரோடு எழும்பி வெளியில வரல. Jesus was not risen and then the angel came and rolled the tomb over. அவர் எழும்பி வெளியில வந்துட்டாரு. He already came out.
அதுக்கப்புறமா தூதன் வந்து கல்லை புரட்டி வைக்கான். Only after that the angel comes and rolls over the stone. ஏன் தெரியுமா கல்லை தூதன் புரட்டி வைக்கிறான்? Do you know why the angel rolls over the stone? இந்த ஜனங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா அவர் உள்ளே தான் இருக்கிறான்னு சொல்லிடுவாங்க. Because these people will say he's still inside. அதனால தூதன் என்ன பண்றானா புரட்டி வச்சிட்டு பாரு கல்லறை எம்டியா இருக்குங்கத பாருன்னு சொல்லிட்டு சாட்சி கொடுக்கும்படியா தூதன் வந்து கல்லை புரட்டுகிறான். So the angel, so they could give a testament, rolls the stone over. கர்த்தருக்கு நன்றாக தெரியும் நம்முடைய ஜனங்க என்ன சொல்வாங்க. அதனால தான் கிளியரா எழுதி வச்சிருக்காரு. என்ன பண்ணாங்க, காசை கொடுத்து அவரோட பாடி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க, அப்படி போய் சொல்லிருங்க எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்காங்க. They have said that someone gave him money and took the body of Jesus. அப்படிதான் சொல்லி வச்சிருந்தாங்க. அது அப்படியே வேதத்துல எழுதி வச்சிருக்கு. இன்னைக்கு அத தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. That is what's written in the Bible, and that is what many people say today. ஆனா கர்த்தர் ஜீவனோடு கூட எழுந்தார். But Christ rose with his spirit again. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். As he said, he rose. உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இன்னைக்கு இந்த என்னென்ன காரியங்கள் எல்லாம் மரித்து போய் இருக்கிறது போல காணப்பட்டாலும் நீங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க, அது உயிரோடு கூட எழும்பும். Whatever you think is dead in your life, just wait and it will rise again. பாதியில நிறுத்தி விடவே செய்யாதீங்க. Never stop halfway. மறுபடியும் மீன் பிடிக்கலாம்னு போன சீஷர்களை பரவாயில்லை நீ மீன் பிடிக்கவே போயிருப்பான்னு விட்டு விடல. Christ didn't just leave the disciples who went back to fishing. மறுபடியும் எதற்காக அழைத்தாரோ அதை செய்து முடிக்க வைத்தார். Whatever he called them for, he made them finish. உங்களையும் என்னையும் எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் தேவன் செய்து முடிக்க வைப்பார். Whatever he has called us for, he will surely make us finish. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். Let's all stand. நன்றி ஆவியானவரே, நன்றி ரட்சா. அப்பா கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நன்றி சுவாமி, நன்றி ஆவியானவரே, நன்றி ரட்சா. அப்பா நீர் உயிரோடு கூட இருக்கிறீர் ரட்சா. நீங்க ஸ்டார்ட் பண்ணது நீங்க உங்க வாழ்க்கையில் அப்படியே செய்து முடிக்க போறீங்க இயேசப்பா. அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. நீங்க எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, இயேசப்பா என்னுடைய வாழ்க்கையில நீங்க இந்த காரியங்களை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இயேசப்பா. மேபி நான் இன்னைக்கு அந்த 3 நாட்கள போல என் வாழ்க்கை இருக்கலாம்ப்பா. I am waiting for my resurrection day சொல்லுங்க அப்பா. நான் அதை பார்க்கும்படியாய் அந்த உயிர்த்தெழுதலின் நாள்ல வெளிப்பட்ட வல்லமையை காணும்படியாய் நான் காத்து கொண்டு இருக்கிறேன் அப்பா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, எல்லாரும் கேளுங்க வாய் திறந்து. தெய்வமே நீங்க என்ன மறந்து விட ஒரு விஷயம் கூட என்ன நினைத்தருளுங்கன்னு கேளுங்க. எதை தொடங்கினாரோ உங்கள் கரங்களை கொண்டு அதை செய்து முடிக்க பண்ணுவார். உங்கள் கரங்களை கொண்டு அதை செய்து முடிக்க பண்ணுவார். பேதுருவை எதற்காக அழைத்தாரோ பேதுருவை கொண்டு அந்த ஊழியத்தை செய்து முடித்தார். யோவான் எதற்காக அழைக்கப்பட்டானோ அந்த ஊழியத்தை என்ன காரணத்துக்காக தேவன் யோவானை தெரிந்து கொண்டார் அந்த காரணத்தை அந்த காரியங்களை யோவானை கொண்டே செய்து முடிக்க வைத்தார். He never looks for a substitute. தேவன் சப்ஸ்டிட்யூட் ஒரு நாள் ஓகே இவன் இல்லைன்னா நான் இவனை கொண்டு செஞ்சிடலாம், இவன் இல்லை இவனை கொண்டு செஞ்சிடலாம். உங்களை கொண்டு எதை செய்ய சித்தமா இருக்கிற அதை உங்களை கொண்டே செய்து முடிப்பார். நல்ல தகப்பனே நமக்கு கொடான கொடை நன்றி ரச்சா. தேங்க்யூ வண்டர்ஃபுல் மாஸ்டர். அப்பா நாங்கள் இன்னைக்கு கேட்ட செய்தியை போல ரச்சா எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்பா. ஒருவேளை பயத்தின் காரணத்தினால இது எப்படி நடக்கும் நாங்க பயந்து போய் ஸ்டாப் பண்ணலாம் இயேசப்பா. ஆனா திருப்பியுமா எல்லாவற்றையும் ரெஸ்யூம் பண்றேன் இயேசப்பா. எல்லாவற்றையும் மறுபடியுமாய் ஆரோனின் கோல் துளிர்க்க பண்ணினது போல மறுபடியுமாய் துளிருட செய்யுங்க இயேசப்பா. துளிருட செய்யுங்க இயேசப்பா. ஒரு கையளவு மேகத்தை அடையாளமாக காட்டுங்கப்பா. அந்த கையளவு மேகத்தை பார்த்துட்டாங்கன்னா பெருமழை சொரியும் என்ற நம்பிக்கையோடு கூட இருப்பாங்கப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி ரச்சா, நன்றி 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 தகப்பனே. பாவமுக்கு கொடான கொடை நன்றி அப்பா. இவ்வளவு நேரமும் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய சத்தத்திற்காய் நன்றி ஆவியானவரே. ஒவ்வொருவரும் கரங்களிலே தருகிறேன் ரச்சா. ஒவ்வொருவரையும் அழைத்ததற்கான நோக்கம் உண்டு அப்பா. அந்த நோக்கத்தை அந்த சித்தத்தை என் தேவனை செய்து முடிக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே என்னென்ன ஆசீர்வாதங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறீரோ அதை சீக்கிரத்தில் நாங்கள் காணும்படியாக நீ உதவி செய்வீராக ரச்சா. ஒருவேளை இந்த நாளில் யார் யாரோட வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் மறுத்தது போல இருக்குதோ சுவாமி, அடுத்த ரெசரக்ஷன் டே நாங்கள் சந்திக்கும் பொழுது ராஜா
என்னென்ன மறைத்து போயிருக்கிற காரியங்கள் எல்லாம் உயிரோடு கூட எழும்பினது என்று சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. பராக்கிரமம் செய்வீராக ராஜா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீ செய்வீராக சுவாமி. நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி ஆவியானவரே. அநேக சாட்சிகளை நீர் எழுப்ப போறதுக்காக நன்றி அப்பா. அநேகர் இந்த இடத்துல வந்து நின்று ராஜா சாட்சிகளை சொல்லும்படியாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுங்க சுவாமி. பாயங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிற மீதியான நேரத்தை உடைய கரங்களிலே தருகிறோம். பொறுப்படுத்துங்க, வழி நடத்துங்க. மீட்பரட்சர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களை நல்ல பரம்பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் கண்களை மூடி இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவையின் காட்சியை மாத்திரம் நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த பந்தியில் கலந்து கொள்ள வாருங்கள். உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று நினைவு கூர்ந்து அப்பத்தை புசியுங்கள். உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று நினைவு கூர்ந்து பானம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சமாதானமும் பாதுகாப்பும் உங்கள் ஒருவர் கூட இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ மாஸ்டர். நன்றி ஆவியானவரே. நம்ம எல்லாரும் ஒரு ஜெபத்தை இப்போ பண்ண போகிறோம். நம்ம எல்லாம் இப்போ மாம்சத்தை உட்கொண்டிருக்கோம். கிறிஸ்துவானவரின் மாம்சத்தை நம்ம உட்கொண்டிருக்கோம். எப்படி சீஷர்கள் அன்னைக்கு கிறிஸ்துவின் அப்பம் பிட்டு கொடுக்கும் பொழுது அவர்கள் சாப்பிட்ட பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதோ, அதே போல் உங்களுடைய கண்களும் திறக்கப்படும்படியாய் செபிங்க. எல்லாரும் செபிங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு அப்பம் கிடையாது. இது கிறிஸ்துவின் சரீரத்தை நம்ம உட்கொண்டிருக்கோம். எல்லாரும் கேளுங்க. ஏசப்பா, நான் உங்களை பார்க்கணும்னு கேளுங்க. தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நாங்கள் பார்க்கணும்னு கேளுங்க. இந்த வாழ்க்கையில் எதிர்காலத்தை எனக்கு காண்பித்து கொடுங்கன்னு கேளுங்க.
சொப்பனங்கள் மூலமா தரிசனங்கள் மூலமா என்னோட கூட பேசுங்கன்னு கேளுங்க. உம்முடைய மாம்சத்தை நான் உட்கொண்டு இருக்கிறேன் ஏசப்பா, என்னோட கூட நீங்க இடைப்படுங்க ஏசப்பா. I want to have an intimate relationship with you கேளுங்க. ஓ நீர் என்னோட கூட பேசுங்க. நீங்க என்ன அப்பா, நான் உங்களை காண வேண்டும், நான் உங்களை பார்க்க வேண்டும். எப்படி மரியாள் உங்களை பார்த்தால் அதே போல நம்மை பார்க்க வேண்டும் என்று கேளுங்க. ஓ இது சாதாரணமான ஒரு சடங்காச்சாரமா நம்ம பண்ணுகிறதான கம்யூனியன் கிடையாது. இது தேவனோடு கூட நம்மளுக்கான ரிலேஷன்ஷிப்பை நம்மளோடு கூட தேவனோடு கூட நம்ம மேக் பண்ணதான ஒரு கவனண்ட். அந்த கவனண்டை நம்ம மேக் பண்ணிருக்கோம். நம்ம கேளுங்க எல்லாரும், நான் உங்களை பார்க்கணும்ப்பா, நான் உங்க கூட பேசணும்ப்பா, உங்க சத்தத்தை கேட்கணும்ப்பா, என்னுடைய கண்களை திறந்தருளுங்க. நீங்க கேளுங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவாராக. ஆமே. நன்றி தகப்பனே. அப்பா ஆமை துதிக்கிறேன் ராஜா, எங்களை தாழ்த்துக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி ராஜா. அப்பா உம்மை பார்க்கும்படியாய் ஒவ்வொருவரின் மனக்கண்களின் மீது திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ எல்லாருடைய மனக்கண்களும் திறக்கப்படுவதாக சுவாமி. Let them see master, let them see you master. ஓ தகப்பனே உம்மை பார்க்கும்படியாய் ஆவியானவர்களோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. The resurrection day ராஜா, let them receive a gift from you master. ஓ உம்முடைய வரங்களினால பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. ஓ வரங்களினால நிரப்பப்படுவார்களாக சுவாமி. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா தகப்பனே சிறு பிள்ளைகள் ராஜா, அப்பா தகப்பனே கர்த்தாவே இயேசுப்பா உம்முடைய கரங்களிலே தருகிறேன் ராஜா. அவங்க உம்முடைய நாம மகிமைக்காக பிள்ளைங்க பாடுகிறது தகப்பனே, அவங்களோட ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை தரராஜா. நீ மாத்திரம் மகிமை படுவீராக சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.